எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரெட் யூஸ் பண்ணி செய்கிற ரெசிபீஸில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. இன்றைக்கி அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம மெக்சிகன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெக்சிகன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளேவர்ட் சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் தூள் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/4 கப் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணுறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ண பிறகு சிரப் நல்லா திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்ல வைங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிரப் லைட்டாக திக்காயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. இன்னொரு பவுலில் 2 கப் கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் ஊற்றுறேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போடுங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு அப்புறம் மஞ்சக்கரு ரெண்டையும் பிரித்து தனியாக ஒரு பவுலில் போடுறேன். ஒன்றா உடச்சி பிரித்து வச்சுருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். முட்டையோட வெள்ளைக்கருவும் முட்டையோட மஞ்சள் கருவும் பிரிக்கிறதுக்கு இது ரொம்ப பேசிக்கான ஒரு நல்ல சிம்பிள் டெக்னிக். முட்டையை பிரித்ததும் வெள்ளைக்கருவில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட் முட்டையோட மஞ்சக்கருவை சேர்த்து அடிச்சுக்கோங்க. நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் விஸ்க் வச்சு கூட அடிச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக வரதுக்கு. நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்து நம்ம பிரெட் ஸ்லைசஸை கோட் பண்ணிக்கலாம். நல்ல அகலமான தட்டில் வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ண பாலை ஊற்றுங்க. டோஸ்ட்டுக்கு பால், முட்டை அப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து பாலில் டிப் பண்ணுங்கள். இந்த டோஸ்ட் பண்ணுறதுக்கு பிரெட்டு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கரி பிரெட்டை வாங்கி 1 இன்ச் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பக்கமும் பாலை டிப் பண்ணிவிட்டு எடுத்து அடித்து வச்சிருக்கிற முட்டையில் போட்டு 2 பக்கமும் டிப் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல கோட் ஆகணும். இப்போ மெதுவாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இல்லாமல் நல்ல மீடியம் ஹீட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிரெட்டை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். முட்டை பிரெட்டுக்கு மேலே ஒரு நல்ல கிறிஸ்பியாகவும் ஃப்ளஃபியான டெக்ஸ்டர் கொடுக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரெட்டு மேலே சிரப்பை ஊற்றுறதுக்கு முன்னாடியே வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், ரிச்சான ப்ரௌன் கலரில் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா தேன் இல்லைனா மேப்பிள் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சிரப்போட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மெதுவாக ஃப்ரை பண்ண பிரெட் ஸ்லைசஸ் மேலே இந்த சிரப்பை ஊற்றி உடனே சர்வ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நம்ம பண்ணுற ரெகுலர் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரெசிபியில் டெக்னிக்ஸும் மெத்தடும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த மெக்சிகன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பசங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரீட்னு சொல்லலாம். கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.